இந்த எட்டுப்பட்டி ஊரில் பொண்ணே இல்லையாண்டி போய் சீமையில் பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். எதுக்குடா திடீர்னு இந்த பழமொழின்னு பார்க்குறீங்களா? மாடு ஒன்று வாங்கலான்னு ரொம்ப நாளாக யோசனை போயிட்டே இருந்ததுங்க. நம்மக்கிட்டேயே ஏற்கனவே 7-8 உருப்படி இருக்குது. இருக்கிறதெல்லாம் நாட்டு மாடாக இருக்குது. சரி வேறு ஏதாவது மாடு வாங்கலான்னு சொல்லிட்டு பெங்களூரில் சிந்தாமணி சந்தை போடுறாங்கல்ல, சரி அங்கே மாடு ரகரகமாக இருக்கும், அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பழமொழி சொன்னோம் இல்லையா, அதாங்க அந்த பழமொழி. மாட்டை வாங்கி பால் கறந்து அதில் பணக்கார ஆகலான்னு பார்த்தா பணக்காரனாக இருந்தால் தான் மாடே வாங்க முடிய மாட்டேங்குதுங்க. மாடெல்லாம் நல்லா தாங்க அமைஞ்சிச்சு. வேலை தான் எங்கேயோ போய் ஆகோ ஓகோன்னு எகிரிருச்சு. அங்கே சைலேஜ் பண்ணதே இந்த மாடு புதுசாக வாங்கிறதுக்கு தாங்க. இது 1 2 ஆகணும், 2 4 ஆகணும், அதுதாங்க எங்களோட ஆசை. பார்க்கலாம் அடுத்த வருஷம் எத்தனை ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆளுங்க அங்கே ஆராய்ச்சி பண்ணி வாங்கிட்டு வந்தது இல்லாமல் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே பல்ல பார்க்கறது மடியை பார்க்கறதுன்னு ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறோம் நிறுத்திக்காதீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.